இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்பது குறித்து ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகிவிட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா, தற்போது தொடர்ந்தும் ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே சொன்ன தேதியில் கட்டாயம் வெளியாகும் என்றும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி வெளியாகும் என்றும், 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான அப்டேட் அவங்க இதற்கான டைம் டேபிள் வெளியிடும் போதே வெளியிட்டாங்க. அதில் எக்ஸாம் டேட், ரிசல்ட் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா, ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதை செக் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGTNGOVன்னு சொல்லி டைப் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tg.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகு தேர்வு முடிவுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே 10th 11th 12th ரிசல்ட் சொல்லி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பற்றி என்டர் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு இந்த வெப்சைட்டில் அதிகமானவர்கள் யூஸ் பண்ணும்போது வெப்சைட் எரர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் மற்றொரு வெப்சைட்டை பயன்படுத்தி ரிசல்ட் செக் பண்ணலாம். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tnresults.nic.in வெப்சைட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் சர்ச்சில் tnresults.nic சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிற வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா +1 ரிசல்ட், SSLC ரிசல்ட், +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட், இந்த மாதிரி ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பற்றி என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆகும். இதுதான் ரிசல்ட் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.